அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், ஸ்கின் டிசீசஸ். அதாவது ஸ்கின் அலர்ஜினா தோலில் சில ஒவ்வாமை ஏற்படும். குறிப்பாக அந்த வெயில் காலத்தில் வந்து இந்த ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் சரியான வெயில் இருக்கும் நம்மளுக்கு. நம்ம ஊரில் தட்பவெப்பம் வந்து ரொம்ப அதிகமாகும். இப்போ அதிகமாகும்போது ஸ்கின்ல வந்து பலவிதமான ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கு என்ன ஒரு சில வழிமுறைகள் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். உதாரணமாக வெயில் காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து உடம்பு அதிக ஹீட் ஆகும். அப்போ அந்த ஹீட்டை வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நல்ல காலையிலையும் சாயங்காலமும் ராத்திரி படுக்கும்போது கூட குளிக்கிறது ரொம்ப நல்லது. காலையில் நம்ம குளிக்கும்போது நமக்குன்னு ஒரு 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 சோப்பு, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சோப்பு இருக்குது. அவங்கவுங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தருக்குரிய சோப்பு இன்னொருத்தருக்கு ஒத்து வராது. அதனால நீங்க வந்து உங்களுக்கு ஏற்ற சோப்பை கண்டுபிடிச்சு அந்த ஸ்கின்னுக்கு நீங்க அப்ளை பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் இருக்காரு பாருங்க, ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், அந்த தோல் நோய் சிகிச்சை டாக்டர் இருக்காரு பாருங்க, அவர்கிட்ட நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க. தோல்ல எதனால உங்களுக்கு அலர்ஜி வருது, எதுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வருது அப்படின்னு. சில பேர் வெயிலோட கொடுமை தாங்காம பயங்கரமா அவங்களுக்கு கை காலெல்லாம் அரிக்கும், ரெட்டிஷா வந்துடும், ஸ்கின் ரெட்டிஷா வந்துடும், கழுத்துல எல்லாம் சிவப்பா வந்துடும். அதை வந்து அக்கின்னு சொல்லுவாங்க. அக்கின்னு சொல்லிட்டு சில பேர் அதை என்ன பண்ணுவாங்க, கிராமங்கள்ல முட்டையை கொண்டு போய் மந்திரிப்பாங்க. அதுக்கு அக்கிக்கு சம்மந்தமே இல்லை. அக்கினா வந்து என்னன்னா, அது வந்து ஒரு வெயில் வெயில் வந்து நம்ம ஸ்கின் வந்து தாங்க மாட்டேங்குது, ஸ்கின் இன்டாலரன்ஸ். அதனால என்ன பண்ணணும்னா, நம்ம சன்ஸ்கிரீன் லோஷன் இருக்கு பாருங்க, மெடிக்கல் ஷாப்பில் சன்ஸ்கிரீன் லோஷன் இருந்தால் நம்ம வீட்டில் இருக்கும்போது, நைட்டு தூங்கும்போது, நம்ம வெளியில் போகும்போது எல்லாம் நம்ம வந்து நம்ம ஸ்கின்ல தடவிக்கிட்டோம்னு வைங்க, சன்னோட அந்த லேசர் இருக்கு பாருங்க, சூரிய ஒளியோட பாதிப்பு வந்து நம்ம கைகளில் பட்டு அரிப்பு ஏற்படுறது, அந்த அந்த பேட்சா சோப்பாக ஏற்படுது பாருங்க, அதெல்லாம் நின்று போயிடும். கழுத்துலையும் தடவிட்டுலாம் இது பண்ணோம்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவு ஒரு இந்த வெயில் காலத்தை வந்து அது வந்து நம்மளுக்கு காம்பன்சேட் பண்ணிடும். இது என்னதுன்னா சன்ஸ்கிரீன் லோஷன். இது சன்ஸ்கிரீன் லோஷன். முதல்ல நான் சொன்னது வந்து சோப்பு. உங்களுக்கு ஏற்ற சோப்பை போடுங்க. நல்லா ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை குளிர்ச்சி, உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கோங்க. இந்த ரேஷஸ், இந்த ரெட்டிஸ், இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு சன்ஸ்கிரீன் லோஷன் அப்ளை பண்ணுங்க. வெயில் காலத்தில் சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் கூட அரிக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து ரத்தத்தில் வந்து சில மாறுதல் ஏற்படுறது. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுல வந்து ஒவ்வாமையா இருக்கும். ஒவ்வாமைன்னா என்னன்னா, இப்போ தட்டாம்பயிர் இருக்கு பாருங்க, காராமணி. இந்த தட்டாம்பயிர் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சிலருக்கு வெயில் காலத்தில் ஒத்துக்கிறாரு, தட்டாம்பயிர் ஒத்துக்கிறாரு. ஒரு சிலருக்கு கருவாடு ஒத்துக்கிறாரு. பெருமிலினி, பெருமிலினா இங்கிலீஷ்ல ட்ரை ஃபிஷ், மீனுக்குள்ள செதிலுக்குள்ள உப்பை செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ உப்பு. இந்த உப்பு எல்லாம் போய் கருவாடாய் மீன் காஞ்சு அதை நம்ம சாப்பிடும்போது நம்ம ஸ்கின் அலர்ஜி வரும், கருவாடு அலர்ஜி. சில பேருக்கு வந்து இந்த கிழங்கு வகைகள் அலர்ஜி. சில பேருக்கு இந்த சேப்பங்கிழங்கு, வேற ஏதாவது ஒரு, அதாவது கருணக்கிழங்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. கருணக்கிழங்கு வந்து வாரத்துக்கு ஒரு தடவை கருணக்கிழங்கு குழம்பு வச்சு சாப்பிடுங்க. கருணக்கிழங்கு நல்லா அவிச்சு சாப்பிடுங்க. கருணக்கிழங்கவே நல்லா துவையல் மாதிரி, மசிகள் மாதிரி வாரத்துக்கு 2 தடவை வச்சு சாப்பிடுங்க. அது என்ன ஆகும்னா, உடம்பு சூட்டை அந்த கருணக்கிழங்கு வந்து தடுக்கும். உடம்பு சூட்டை தடுக்கும் போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து அந்த பாத்ரூம் போகிற இடம் இருக்கு பாருங்க, நம்மளுக்கு வந்து மூலம் வருது பாருங்க, அந்த மூலத்தை வந்து கருணக்கிழங்கு அருமையான ஒரு மெடிசின்ங்க, கண்கண்ட மெடிசின். நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் கருணக்கிழங்கு சாப்பிடுங்க. கருணக்கிழங்கு சாப்பிடுங்க, கருணக்கிழங்கு லேகிய மாதிரி சாப்பிடுங்க, கருணக்கிழங்கு துவையல் மாதிரி சாப்பிடுங்க, கருணக்கிழங்கு மசியல் மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்து அம்மா மாட்ட சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம உடம்பு என்னங்கன்னா, நம்ம உடம்பு வந்து ஹீட்டான உடம்பு. இப்போ நான்லாம் வந்து காலையில் எக்ஸசைஸ் செய்கிறேன், சாயங்காலம் எக்ஸசைஸ் செய்கிறேன், உடம்பு ஹீட்டாக இருக்குது. ரெண்டாவது, நம்ம சாப்பிட்ற உணவு இருக்கு பாருங்க, எல்லாமே மசாலா கலந்த உணவு. அப்போ அந்த மசாலா கலந்த உணவுல வந்து ஹீட் இருக்குது. அடுத்து நம்ம வாழ்கிற பூமி, நல்ல பூமி வந்து பயங்கர ஹீட்டு. நம்மளை சுற்றி கிளைமேட் ஹீட்டு, நம்ம சாப்பிட்ற உணவு ஹீட்டு, நம்ம வாழ்கிற பூமி ஹீட்டு, நம்மளுடைய எண்ணங்கள் சதா ஹீட்டு. எப்போ பார்த்தாலும் அடுத்தடுத்து நினச்சிக்கிட்டு இருப்போம், பிள்ளைய படிக்க வைக்கணும், பிள்ளைய ஹாஸ்டலில் சேர்க்கணும், பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு வைக்கணும்,
லோனை வாங்கி கொடுக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு மண்டை ஊதியாட்டமா போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னம்னா நம்ம வந்து உடம்பு வந்து கூலிங்காக வச்சுக்கணும். அந்த கூலிங்க்கு வந்து இந்த கருணக்கிழங்கு ரொம்ப நல்லது. அது வந்து மூல நோய் வராமல் தாக்கும். அப்புறம் நான் சொன்னேன் வந்து காராமணின்னு சொன்னேன். காராமணி, அப்புறமேட்டு இது கருவாடு, கருவாடு, காராமணி, இன்னொன்று உங்களுக்கு சொல்லணுமே, சாப்பாடு சம சாப் கருவாடு, கத்திரிக்காய், சேனக்கிழங்கு, இந்த காராமணி, இந்த தட்டாம்பயிறு, இது எல்லாம் அரிப்பை தரக்கூடிய ஒன்று. அதனால் இதில் கண்டுபிடிங்க எது உங்களுக்கு அரிப்பு தரக்கூடியது, எது உடம்புக்கு ஒத்து வரல, எது அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கண்டிப்பாக அந்த உணவை நீங்கள் சாப்பிடாதீங்க. அதுக்கு மீறியும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து வெயில் காலத்தில் சில இச்சிங்ஸ் வரும். எப்படின்னா 2 தொடப்பகுதியிலையும் நம்ம ஜட்டி போட்டிருப்போம். ஜட்டி போட்டு 2 தொடப்பகுதியிலையும் அரிப்பு ஏற்படும். யூரின் போகிற இடத்துல அரிப்பு ஏற்படும். அதெல்லாம் என்ன அப்படின்னா ஃபங்கலோட அஃபெக்ஷன் தான் அந்த அரிப்பு ஏற்படுது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல நம்மளுடைய மறைமுகமான பகுதிகளுக்கெல்லாம் நல்ல சோப்பு தேய்க்கணும். சோப்பு தேய்ச்சி நல்லா அந்த இடத்துல தேய்ச்சி குளிக்கணும். தேய்ச்சி குளிச்சுட்டு அப்படியே அரிப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து 4 டெர்ம்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்கு. FOUR 4 டெர்ம், DERM டெர்ம். அந்த ஆயின்மெண்ட் ஒரு 100 ரூபா 110 ரூபா இருக்கும். 10 கிராம் 20 கிராம் சின்னதாக தாங்க இருக்கும். லேசாக நம்ம தொடையில தடவணும்னு வைங்க, அரிப்பெல்லாம் போயிடும். நம்ம யூரின் போகிற இடத்துல அரிக்குதுன்னு வைங்க, அதெல்லாம் அந்த அரிப்பு வந்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர அரிப்பெல்லாம் ஓடி போயிடும். 2 நாள் 3ஆம் நாள் சுத்தமாக இல்லாமல் போயிடும். அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன், சுகர் பேஷண்ட் வந்து இந்த வெயில் காலத்துலேயே சுகர் பேஷண்ட், ப்ரெஷர் பேஷண்ட் ஜாக்கிரதையாக இருக்கணும். சுகர் ரொம்ப ஏறினாலும் உங்களுக்கு அரிக்க ஆரம்பிக்கணும் உடம்பு. சுகர் உடம்பு ரொம்ப ஏறுது அரிக்கும். நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா, சார் இந்த மாதிரி சுகரை குறைங்க அப்படிம்பாங்க. சுகர் குறையுது, ரொம்ப லோ சுகராக வைக்கிறோம். நீங்கள் மாத்திரை நிறையா போடுறோம், இன்சுலின் நிறையா குத்துறோம், உடம்பு ரொம்ப லோவாகிடுச்சு. லோவானாலும் அரிக்கும். அதனால சுகரை ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு ப்ரெஷர் அதிகமாக உள்ளவங்க ப்ரெஷரை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ப்ரெஷரை வந்து ரொம்பவும் மேலே ஏற விடாதீங்க, ரொம்பவும் கீழே இறங்க விடாதீங்க. நீங்கள் வெயிலில் போகும்போது உங்கள் தலையில் வெயில் படுதுன்னு வருங்க, அப்போ உங்கள் மூளை வந்து ஒரு தண்ணிக்குள்ளே தான் இருக்குது, ஒரு சின்ன டப்பாக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. அந்த மூளையில் உள்ள மூளையை சுற்றி நீர் இருக்குது. அந்த நீர் வந்து எவாபரேட் ஆயிடுச்சுன்னு வைங்க, டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. அந்த நீர் வத்திருச்சுன்னா உங்களுக்கு வந்து சடன் அட்டாக் ஆயிரும், ஹார்ட் அட்டாக் ஆகிரும், பேரலைட்டிக், கை கால் விளங்காமல் போயிடும். அதனால் நீங்கள் வந்து மயக்கமாயிருவீங்க, ப்ரெஷர் கூடிரும், வாயெல்லாம் இழுத்துரும், சப்புன்னு இழுத்துரும். அதனால் நான் சொல்கிறத வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. என்னமோ சொல்கிறாரு நம்ம சிரிச்சுட்டு போகணும்டா அப்படின்னு நினைக்காதீங்க. ப்ரெஷரை கண்ட்ரோலாக வைங்க. வெயிலில் யாரும் அலையாதீங்க. ப்ரெஷர் பேஷண்ட் வெயிலில் அலையாதீங்க. ரொம்ப தூரம் இங்கேருந்து இப்போ மதுரையிலேருந்து உசிலம்பட்டி தூரம் போகிறோம், மதுரையிலேருந்து மேலூர் தூரம் போகிறோம், நான் பாட்டுக்கு பைக்கை ஓட்டிகிட்டு போகிறேன், போகாதீங்க. பைக்கை ஒரு பார்க்கிங் ஸ்டேஷனில் போட்டு பஸ்ஸில் போங்க. பைக்கை ஓட்டிகிட்டு போனீங்கன்னா நல்லா ஹெல்மெட் போட்டுக்குங்க. ஹெல்மெட் இல்லையா, பின்னாடி உட்காந்துருக்கேன் நான், கேப்பு போட்டுக்குங்க. நல்லா தலைக்கு ஒரு கேப் போட்டுக்குங்க. தலையில் சூடு போடக்கூடாது. நல்லா கர்ச்சி போட்டு தலையை கட்டிக்கங்க. வெயில் காலத்தில் முடியை வந்து ரொம்ப மீடியமாக வெட்டுங்க, ரொம்ப பம்ப முடியாக வைக்காதீங்க. அது என்ன ஆகும்னா, இந்த வெயில் பட்டு உள்ள வேர்த்து கிருமிகள் ஃபார்ம் ஆயிடும், ஃபங்கல்ஸ் ஃபார்ம் ஆயிடும். அந்த ஃபங்கல்ஸ் ஃபார்ம் ஆகிறத அவங்க வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப்னா என்ன? டேண்ட்ரஃப்னா வந்து தலையில் பூரா அரிப்பு. டேண்ட்ரஃப்னா என்னடா? டேண்ட்ரஃப்னா தமிழில் என்ன? தலையில பூரா அரிப்பு. அதுக்கப்புறமேட்டு டேண்ட்ரஃபுக்கு ஆயின்மெண்ட் வாங்கணும், அப்புறம் அதுக்கு மருந்து போடணும், அதை பண்டிதம் பண்ணணும். அதனால் முடியை வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. தாடி வச்சுருக்கவங்களும் தாடியை மேக்சிமம் சேவ் பண்ணிடுங்க, ஏன்னா நல்லா ட்ரிம் பண்ணிடுங்க. ஏன்னா தாடியிலையும் போய் வேர்வைகள்லாம் தங்கும். அதனால் தாடியை வந்து ட்ரிம் பண்ணி அதையும் சுத்தமாக வச்சுக்கோங்க. காலையில் ஒரு வேளை தலைக்கு ஷாம்பு போடுங்க, நல்லா தலையை குளிங்க. அப்புறமேட்டுலாம் உடம்புக்கு மட்டும் குளிக்கிறீங்க. எப்போ நீங்கள் குளிக்கணும்னு நினச்சாலும் ஒரு 2 கப் தண்ணி எடுத்து உடம்புக்கு ஊற்றி உடம்பை ஆசுவாசப்படுத்திக்கிங்க. ஸ்கின்னுக்கு சில ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது,
அந்த ஆயின்மெண்ட்ஸ் வந்து நல்ல உடம்புக்கு நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்புறமேட்டு சுகரை ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ப்ரெஷரை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ட்ரெஸ்ஸை வந்து இப்போ நீங்கள் ஒரு நைட் ட்ரெஸ் மாதிரி போடுறீங்கன்னா, ஜென்ஸும் சரி லேடிஸ்னாலும் சரி, நைட் ட்ரெஸ் மாதிரி போட்டிங்கன்னா அதை வந்து காலையில் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம நைட்டு அந்த படுத்து நம்ம தூங்கி இருக்கும்போது அந்த வேர்வை எல்லாம் வெளியே வந்துடும். அந்த வேர்வையெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கும். திரும்ப நம்ம அந்த காலையில் போட்டோம்னு வைங்க, உடம்பெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த வேர்வை நம்ம உடம்புல பட்டு என்ன ஆகும்னா அதெல்லாம் நம்மளுக்கு அரிப்பு ஏற்படுத்தும், ஸ்கின் அலர்ஜி வரும். ஆனால் ட்ரெஸ்ஸை வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணுங்க. காலையில் வந்து இப்போ தாய்மார்கள் வந்து நைட்டு ஒரு நைட்டி போட்டிருக்கீங்கன்னா காலையில் வேற ஒரு ட்ரெஸ் போடுங்க. ஒரே ட்ரெஸ்ஸை போட்டிங்கன்னா உடம்பு வந்து அந்த வேர்வையெல்லாம் பட்டு உடம்பு வந்து ஒரு மாதிரி கப்போட அடிக்க ஆரம்பிங்க. வீட்டுக்கார்ட்ட போய் ஏதாவது நீங்கள் என்னங்க சினிமாவுக்கு போவோமா, நம்ம ஷாப்பிங் போவோமா, மாலுக்கு போவோமா, பீச்சுக்கு போவோமா அப்படின்னா கோபம் வரும். உங்களை பார்த்தாலே அப்பா என்ன இந்த மாதிரி இவ்வளோ கூட்டிகிட்டா போகிறது அப்படின்னு அவரே வெறுத்துக்கிட்டு இருப்பார். அதனால் நீங்கள் வந்து அடிக்கடி சோப் போட்டு முகம் கழுவிக்கோங்க, நல்லா குளிச்சுக்கோங்க, உடம்புல வந்து நல்ல குளிர்ச்சியான உணவை சாப்பிடுங்க. இளநீ சாப்பிடுங்க, வாட்டர்மெலன் சாப்பிடுங்க, மோர் சாப்பிடுங்க, தயிர் சாப்பிடுங்க. வெந்தயத்தை தண்ணியில் நைட்டு ஊற போட்டு அந்த வெந்தயத்தை வந்து அடுத்த நாள் காலையில் குடிங்க. அது உங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும். பழைய சோறு சாப்பிடலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பழைய சோறு சாப்பிட்டீங்கன்னா அது வந்து உங்கள் மூளையில் உள்ள செரோட்டோனினை டெவலப் பண்ணிவிடும். உங்களுக்கு வந்து உடம்புல உள்ள உங்கள் இழந்த சக்தியை மீட்பீங்க. குடலுக்கு வந்து பழைய சோறில் உள்ள பாக்டீரியாஸ் வந்து ரொம்ப நல்லது செய்யுது. குடலில் உள்ள அந்த அந்த குடல் புண்ணுக, குடல் அரிப்பு, குடல் எரிச்சல், குடல் காந்தல், அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் எல்லாம் இந்த பழைய சோறு வந்து சரி பண்ணுது. அதனால் நீங்கள் பழைய சோறை டெய்லி சாப்பிட்லாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட் மட்டும் பழைய சோறை வந்து வாரத்துக்கு ஒரு 2 நாள் சாப்பிடுங்க. உங்களுக்கு ஆசையாக இருக்கும் சாப்பிட்லான்னு. ஆனால் அது பழைய சோறு வந்து அப்படியே நொதித்தலாக இருக்குல்ல, உப்புசமாயிரும். உங்களுக்கு வந்து பழைய சோறு வந்து அதிக இனிப்பை தூண்டி விட்டுரும். கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கூடிடும். அதனால் நீங்கள் வந்து டாக்டர்ஸ் உங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அந்த உணவே சாப்பிடுங்க. ப்ரொவைடடு வாரத்துக்கு 2 நாள் மட்டும் டயபெட்டிக் பேஷண்ட் வந்து நீங்கள் வந்து அந்த பழைய சோறு சாப்பிடுங்க. மற்றவங்க வந்து நல்ல காலையில் பழைய சோறு சாப்பிடலாம், நல்லா மோர் ஊற்றி சாப்பிடலாம், தயிர் ஊற்றி சாப்பிடலாம். வெயிட் ரொம்ப போட்டவங்க மோர் ஊற்றி சாப்பிடுங்க. வெயிட் கம்மியாக இருக்கிறவங்க தயிர் ஊற்றி சாப்பிடுங்க. ஸ்கூலுக்கு போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க பழைய சோறு சாப்பிட்டீங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்க. ஆஃபீஸில் ஸ்கூலில் போய் தூங்கி ஒழியக்கூடாது. பழைய சோறு சாப்பிட்டோம்னா நல்லா தூக்கம் வரும். அதனால் அதையும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வெயில் காலத்தில் ரொம்ப வெயில் அலையாதீங்க. வாட்டர்மெலன் பழம், இளநீ, மோர், தயிர், அந்த மாதிரி இயற்கையான பொருட்களை வாங்கி குடிங்க. வீட்டில் பானையை வாங்கி, மண்பானையை வாங்கி மண்பானையில் தண்ணி ஊற்றி அதை குடிங்க. மண்பானை தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்கும். 400 ரூபா 500 ரூபா சொல்லுவாங்க, ஒரு பானை சொல்லுவாங்க. அதை வாங்கி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி குடிங்க. சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் அது கோல்டு பிடிக்காது. ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்து குடிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வைங்க, கரெக்டாக 15 நாள் 20 நாளில் த்ரோட் அஃபெக்ட் ஆகும், நோஸ் அஃபெக்ட் ஆகும், அப்புறம் கோல்டு பிடிச்சிக்கிறோம். ராத்திரி தூங்கும் போதெல்லாம் தூக்கம் வராது. ஆஸ்மா பேசுறதுனா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கூலிங்காக குடிக்கணும்னு நினைப்பீங்க, கூலிங்காக உங்களால் குடிக்க முடியாது. குடிச்சிச்சுன்னா உங்களுக்கு பயங்கரமான ப்ராப்ளத்தை ஏற்படுத்தி விட்டுரும். அதனால் வெயில் காலத்தை ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக எதிர்கொள்ளுங்க. மேக்சிமம் காலைக்குள்ளே அவங்க வேலையை முடிங்க. உடற்பயிற்சி செய்கிறவங்க காலையில் 5 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளே பண்ணிடுங்க. வாக்கிங் போகிறவங்களும் அதே மாதிரி 6 to 7 வெயில் வந்து அடிக்கிறதுக்குள்ளே உள்ளே வந்துடுங்க. நாங்கள் காலையில் வாக்கிங் போகல, சாயங்காலம் ஜிம்முக்கு போகிறோம், சாயங்காலம் வாக்கிங் போகிறோம்ன்றவங்க சாயங்காலம் 6 மணிக்கு மேலே போங்க. வெயில் அப்படியே சன் செட் ஆயிடணும், வெயில் அப்படியே மறைஞ்சிடணும். வெயிலுக்கு அப்புறம் நல்லா ஒரு டம்ளர் பால், ஒரு ஹார்லிக்ஸு, ஒரு பூஸ்ட்டு, சுகர் உள்ளவங்க இனிப்பு போடாமல் ஒரு 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 லைட் ஹார்லிக்ஸு இல்லை ஒரு பால் அந்த மாதிரி குடிச்சிட்டு போங்க. மற்றவங்க நல்லா ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு குடிச்சிட்டு போங்க. நல்லா வாக்கிங் போங்க. உடம்பு வெயில் காலத்தை பார்த்துக்குங்க. அம்மா மாதிரி நோய்கள் போடாமல் பார்த்துக்குங்க. அது போட்டுச்சுன்னு வைங்க, ஒரு 10 நாள் நம்ம படுத்துருக்கணும், ரொம்ப கடுமையாக இருக்கும். அதனால் எங்கே போனாலும் இளநீ குடிங்க. கண்டிப்பாக ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டில் ஜூஸ் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. பாட்டிலில் என்னென்ன பாட்டில் உங்களுக்கு தெரியும், பாட்டில் ஜூஸ் இல்லை சோப்பு பச்சை புழுன்னு விற்கிறாங்க. அந்த பாட்டில் ஜூஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து நல்லா இளநீயை வாங்கி குடிங்க. இளநீ ரொம்ப ரேட்டாக இருக்குது சார், 50 ரூபா 60 ரூபா சொல்கிறாங்க சார். நாங்கள் வந்து இது ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கணும்னாலும் 50 ரூபா 60 ரூபா சொல்கிறாங்க.
பிளைனா அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாங்க. நல்லா மோர், நம்ம ஆவின் மோரே 6 ரூபா ஒரு பாக்கெட்டு. அது மாதிரி உங்கள் ஏரியாவில் நல்லா கம்பெனி வருதோ அந்த பாக்கெட் ஒரு 5-6 பாக்கெட் ஒரு நாளைக்கு வாங்கிக்கங்க. வாங்கி எப்பப்பெல்லாம் தாகமாக இருக்கீங்களா நீங்கள், அப்போல்லாம் தாகமாக இருக்கும்போது நீங்கள் அந்த நல்லா மோர் குடிக்கும். மோர் குடிச்சிங்கன்னா உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். குளிர்ச்சியாக இருக்கீங்கன்னா உடம்புல வந்து எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் வராது. உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உடம்புல வந்து எந்த விதமான அரிப்பும் வராது. ஏன்னா நம்ம வெளியே போனோம்னு வைங்க, எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் அரிச்சுக்கிட்டே இருப்போம், நியூசன்ஸாக இருக்கும். அது என்ன உங்களுக்கு சோரியாசிஸா, உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு எல்லாரும் உங்கள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் உடம்பு அரிப்பை கரெக்ட் பண்ணோம்னா சுகரை கண்ட்ரோலாக வைங்க, ப்ரெஷரை கண்ட்ரோலாக வைங்க. அரிப்புக்கு ஏற்ற மருந்துகள் இருக்குது. அந்த மெடிசினை வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்டை, ஸ்கின் டாக்டர்கிட்ட வாங்கிக்கங்க. பாத்ரூம்லேயே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். பாத்ரூமில் நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட்னாலும் சரி, நம்ம நம்ம நார்மல் இந்தியன் டாய்லெட்னாலும் சரி, ரொம்ப நேரம் உட்காந்துருக்காங்க. பாத்ரூம்லேயே உட்காந்திங்கன்னா என்ன ஆகும்னா, பாத்ரூமில் உள்ள அந்த கேஸ் வந்து நம்மளுடைய உடலின் கீழ் பகுதிகளெல்லாம் அஃபெக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து படர்தாமரை மாதிரி வந்துடும். சில பேர் பாத்ரூம் தான் அவங்களுக்கு வந்து தியான மண்டபம், யோகா சென்டர், அங்கே தான் போன உடனே அழகாக தூக்கம் வரும். உலக கனவெல்லாம் பாத்ரூமில் வரும். 1 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க, சுகமா இருக்கும். அப்படி இருக்காதிங்க. அப்புறம் அப்படி வந்தீங்கன்னா பாத்ரூமில் உள்ள அந்த கிருமிகள் எல்லாமே நம்மளுக்கு நம்ம உடம்புல வந்து அதை வந்து இன்ஃபெக்ட் பண்ணி நம்மளுக்கு அரிப்பாயிரும். அந்த அரிப்பு வந்து படர்தாமரை ஆயிரும். நீங்கள் ரொம்ப நின்றுக்கிட்டு இருப்பீங்க, ரோட்டில் நின்றுக்கிட்டு இருப்பீங்க, ரோட்டில் நடந்துக்கிட்டு இருப்பீங்க, காலேஜ் போயிட்டு இருப்பீங்க, ஆஃபீஸ் போயிட்டு இருப்பீங்க, பின்னாடி அரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் பாத்ரூமுக்கு போனோமா 5 நிமிஷத்தை டக்குன்னு ஓடி வந்துடணும். அங்கேயே உட்காந்து அங்கேயே பூஜை பண்ணுற அளவுக்கு, யோகா பண்ணுற அளவுக்கு, தியானம் பண்ணுற அளவுக்கு, சொர்க்க வாசலுக்கு போன மாதிரி நினச்சிடக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதா? கோவம் வருது ஒரு ஆளுக்கு என் மேலே, ஆனாலும் நான் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். நீங்கள் நல்லா உங்கள் வெயில் காலத்தில் உடம்பை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, நன்றி, நன்றி.